Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உன்னத நாளிலே நாம் பைபிள்ல பார்க்கின்றோம், who all had personal experience of the Lord. யாரெல்லாம் தேவ வசனத்திலே விவிலியத்திலே இறை அனுபவத்தை பர்சனலா தனிமையாக தனிப்பட்ட ரீதியாக அனுபவித்தார்கள். இறை அனுபவம் யார் யாருக்கு கிடைத்தது? Who all got the experience of the Lord, personal experience of the Lord. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிறதா? Do you have and do I have the experience of the Lord? இத்தனை கோடி கணக்குல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள். இறை அனுபவத்தை உணர்ந்திருக்கின்றோமா? Hundreds of people are there, crores of Catholics and Christians are there. Have we experienced the personal experience of the Lord? Have we realized him? அவரை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? பூசைக்கு போறோம், நம்ம சுய நலங்களுக்காக ஜெபிப்போம். மகனுக்கு சரியில்லை, அவளுக்கு சரியில்லை, அவ வாழணும், இவ வாழணும், இது சரியாகணும், அது சரியாகணும், இது சுகமாகணும், அது சுகமாகணும், வந்துடுறோம், ஒப்பிச்சுட்டு வந்துடுறோம், ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு வந்துடுறோம். தெய்வ பிள்ளைகளே, நம்பிக்கை விசுவாசன்றத தாண்டி we have to have personal experience of the Lord. Beyond faith and prayer, we should have personal experience of the Lord. இறை அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம். தெய்வ பிள்ளைகளே, அதை தான் நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 8 10 வரைக்கும் பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆதாம் தேவனுடன் ஏதேன் தோட்டத்தில் நேரடியாக உறவு கொண்டிருந்தார். பாவத்திற்கு பிறகு கூட தேவன் அவரை அழைத்து பேசினார். இது மனிதன் தேவனுடன் நேரடி தொடர்பு கொண்டிருப்பதை காட்டுகிறது. ஆதாம் பாவம் செய்து விட்டான். இருந்த போதிலும் கடவுள் அவனை தூரமாக அனுப்பிவிடவில்லை, அட்ரஸ் இல்லாம ஆக்கிவிடவில்லை, அவனுக்கு வழிகாட்டியாக இருந்தார். The Lord guided him, the Lord protected him, and the Lord talked to him. Every day he was speaking to him. Though he maintained distance between the sinful man and the holiness, but still God spoke to him. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த பிற்பாடும் அவனோடு தேவன் கலந்துரையாடினார். அவர் பேசிக் கொண்டிருந்தார், அவர் வழிகாட்டினார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப இங்க பேசினாரு, வழிகாட்டினாரு, அதுக்கு முக்கியம் இல்ல. Again, don't divert your mind. நீ திரும்பி உன்னுடைய கவனத்தை சிதைக்க விடாதே. கடவுள் அவனோடு இருந்தார், அவன் கடவுளை கண்டு கொண்டிருந்தான். God was with him and he experienced the presence of the Lord. அப்ப என் அனுபவம் எங்கே? நான் தேவனோடு இருப்பது எங்கே? நான் தேவனுக்காக தேவனுடைய குரலை கேட்பது எங்கே? தேவன் என்னோடு பேசுவது எங்கே? தெய்வ பிள்ளைகளை, சும்மா வந்தோம், கூரையை கட்டணும், மாடியை கட்டணும், இல்ல தொழில கட்டணும், செத்து போறோம், அப்படி இல்ல. You have to experience the Lord. We came and just built the house and just earned some money, ran a business and just get out from this world. For this purpose you have not come. You have come for the special purpose to experience the Lord. நீ இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாய் என்றால் இறை அனுபவத்தை பெற. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வரல, இன்னைக்கு சமாதானம் இல்ல, சண்டை போடுறான், மனசு படபட படபடன்னு அடைக்குது. இன்னைக்கு நிறைய பேர்த்துல கோடி கோடி கணக்கா இருக்குது, ஆனா நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, அவனால பேச முடியல, நடக்க முடியல, பயப்படுறான். அவனுக்கு பணம் நிம்மதியை கொடுக்கும் என்று நினைத்தான், கொடுக்கல. அவனுக்கு பொண்ணுங்க நிம்மதியை கொடுக்கும், இல்ல செக்ஸ் நிம்மதியை கொடுக்கும் நினைச்சான், அதுவும் கொடுக்கல. அவனுக்கு மது நிம்மதியை கொடுக்கும் நினைச்சான், அதுவும் கொடுக்கல. இப்ப எதை தேடி ஓடுவான்? வெளிநாடுகளுக்கு சென்றான், சுத்திட்டு வந்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸேஷனா இருக்கும் நினைச்சான், அதுவும் நடக்கல. நிம்மதியை தேடி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். The man thought that money will give him peace, so he earned a lot of money, crores of rupees he earned. It did not give peace to him. He thought that sex will give peace to him, so he lied with many girls, many women,
But he did not get the peace. He thought that drinking alcohol will give him peace. It also did not give him. He thought that by going to many places, many countries, there will be change of movement, change of mood, change of heart. He went to many places. There also he did not find peace. Then where will he find the peace? He will find the peace only in Jesus. In Jesus means you have to experience him. இயேசுவில் மட்டும்தான் அந்த சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானம் இயேசுவில் எங்க இருக்கிறது என்றால் அந்த இயேசுவை நீ உணரும் பொழுது, you have to experience him. அவரை உணரும் பொழுது நீ தேவனாக மாறுகிறாய், தெய்வ படைப்பாக மாறுகிறாய். அப்ப நீயாக வாழ்வதில்லை. You are not going to live. Jesus will be living in you. Jesus will be living and you will be doing many great miracles in life. அவர் ஏகப்பட்ட அற்புதங்களை செய்வார். இப்ப நீ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்ட, பாவத்துல விழுந்துட்ட, சபிக்கப்பட்டவனா மாறிட்ட, நோயால வாடுற, கடனால வாடுற, நீயும் கவலைப்படாத மகனே மகளே. You are in fears. நீ பயத்துல இருக்கிற. You are in sickness. You are in problem. You are thrown away. You lost your business. You are suffering of lot of debt. Don't worry. You have also a way. The way is Jesus. You have to experience him. அவரை நீ உணர வேண்டும். அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ நடக்கும் பாதையெல்லாம் செழுமையாகும். Your way will be blessed. Your thoughts will be blessed. Your plans will be blessed. உன்னுடைய திட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய வழிகள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீ வெற்றி அடைவாய் மகனே மகளே. ஆதாம் தேவனை உணர்ந்து கொண்டே இருந்ததை போல உன்னையும் உணர ஆண்டவர் அழைக்கிறார். Are you ready? ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுக்காக நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு, தேவ பிள்ளைகளே, அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதத்திற்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். உடைய நீண்ட நாள் கருத்துக்கள் இருந்தால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 என்று நீங்கள் நேர்த்தி திருப்பலிகளை அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, மூச்சு இறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு இது ஒரு 10 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேய்ச்சால், வலியுள்ள இடத்திலோ இல்ல மூச்சு இறைப்பு உள்ள இடத்திலோ தேய்த்தால், தெய்வ பிள்ளைகளே, 5 to 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மெர்சி ஆயில், கருணை எண்ணெய், இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசை பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தலாம். தெய்வ பிள்ளைகளே, 10 சொட்டு நன்றாக தேய்த்தால் உடனே 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது மூலிகை எண்ணெய். தெய்வ பிள்ளைகளே, இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை நீங்கள் வாங்கி
வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். சுகம் நிச்சயம், நன்றாக வாழ்வீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ள ஜெப புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக நாங்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதி கொடுக்கின்றோம். அதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப நலனத்திற்காகவும் நீங்கள் செவ்வாய் வெள்ளியில சாம்பிராணி போட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற இந்த சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜெப வழிபாட்டில் தினமும் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுங்கள் என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களால் முடிந்தால் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.